Hello friends, welcome to Mira Mind Voice, Day 19 in Big Boss House. இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா 1 hourல ஆரம்பித்தது 18th அன்றைக்கி நைட்டு பாரு அழறதுலேருந்து ஆரம்பித்தாங்க. அதை நம்ம நேத்திக்கே பார்த்துட்டோம். சுபிக்ஷா கனிக்கிட்ட நான் என்னுடைய ஒர்க்கர்ஸை தான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாரு தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கோவத்தில் திவாகரை திட்ட, அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிற தோழர்கள் வினோத் அண்ட் கமருதீன் திவாகரோட சண்டைக்கு போக, விக்ரம் கேட்குறாரு, ஏன் பாரு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக இவ்வளோ அழற, வேண்டாம் அப்படின்னுட்டு. உள்ளே போய் சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாரு, நீ தான் இப்போ மொத்த கலவரத்துக்குமே காரணம், உன்னை வச்சு தான் அங்கே கேம் போயிட்டுருக்கு அப்படின்னுட்டு. சுபிக்ஷா சொல்லிடுறாங்க, எனக்கு இது ஒரு நான் அவங்கள இது பண்ணினேன், ஏமாத்தினேங்கிற கில்ட்டு மாதிரிலாம் தோணலை. ஓகே, கொஞ்சம் ஒத்துழைச்சேன், பட் எனக்குன்னு உழைச்ச என்னுடைய அவங்க வியனாக்கு தான் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்க தான் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இது முதல்லேருந்தே தெரியும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்தது. அடுத்தது மார்னிங் சாங்கு. பாரு கத்தி எடுத்து விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே அந்த பழத்தை அப்படி குத்தி அவங்க கையில் வேற லைட்டாக ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு எஃப்ஜே கூப்பிட்டு எனக்கு மாதுளம்பழம் நறுக்கி கொடு அப்படிங்கிறாரு. இது பர்சனல் வேலை, நான் பர்சனல் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பர்சனல் வேலைனா இவங்களுக்கு மாதுளம்பழம் நறுக்கி கொடுத்தது சரி, அதை விடுங்க. இவங்களுக்கு ஊட்டி விட்டது, கை கால் அமுக்கி விட்டதெல்லாம் நாட்டு வேலையா இல்லை இந்த வேலையா? அதெல்லாம் மட்டும் பர்சனல் வேலை இல்லையா? எல்லாருமே சொல்கிறாங்க. பிரவீன்ராஜ் சொல்கிறாரு, என்கிட்ட எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க, நான் பண்ணியிருக்கேன், பட் இட் இஸ் யுவர் பர்சனல் விஷ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. கேமியும் சொல்கிறாங்க, சபரி கேமி 2 பேரும் இப்படி கத்தி எடுத்து விளையாடாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது ரொம்ப ஒஸ்ட்டு இதுதான், ஜெயிலுக்கு, அதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸு. இது செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாருமே பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு கானா வினோத் ஒரு அருமையான ஒரு கானா பாடல் பாடினார். அடுத்தது நம்ம எஃப்ஜேவும் பாருவை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அவரும் ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறமா இந்த வாரம் முழுக்க நடந்த டாஸ்க் எல்லாவற்றிலும் சரியாக பங்கெடுக்காத நபர் 2 பேர் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தோன்னாக்க கண்ணுக்கே தெரியாமல் இருந்தது கலை வியன்னா. கலை அந்த டேபிளில் உதச்சார், அதர்வைஸ் அவர் யாருக்கும் பாட்டில் கொடுத்தா மாதிரி கூட தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்களே. எல்லாருமே பர்சனலாக தனக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. முதல்ல திவாகர் வினோத் அண்டு கமருதீன், ஏன்னா இவங்க 2 பேரும் பர்சனலாக இவர்கிட்ட சண்டை போட்டார். அவர் பயங்கரமாக ஸ்டாம்ப் பண்ணுறாருங்க. வினோத் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, கமருதீன் பயங்கர வயலன்ஸு, பயங்கர ஸ்டாம்பிங், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை, ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அந்த மனுஷன் அப்படின்னுட்டு. பிகாஸ் இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுவே எஃப்ஜேயோ ஆதிரையோ நின்னாலே மற்றவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்தது அரோரா வினோத் அண்டு கமருதீன் சொன்னார் திவாகர். அரோரா பாரு அண்ட் திவாகர். திரும்ப பிக்பாஸ் சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற எதுவுமே செய்யாதவர்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னுட்டு. அடுத்தது உடனே அரோரா சொல்லிடுறாங்க, பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யணும், ஆனால் இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் கொடுக்குற வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, டாஸ்கையும் கழட்டி போட்டு நான் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டாங்க, ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு அதை மாற்றிடுறாங்க. கெமி பாரு அண்டு கமருதீன். எகெயின் கனியும் பாரு அண்டு கமருதீன். அடுத்தது அரோரா கமருதீன் அண்டு கலை, ஏன்னா கலையை எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கலை பாரு அண்டு வினோத்தை சொன்னார், பாரு எதுவுமே செய்யறதில்லைன்னு. அடுத்தது பாரு கனி அண்டு சுபிக்ஷா,
அப்படியே பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு சுபிக்ஷா எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், இதே தான் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் சொல்கிறாரு. உங்களுடைய பர்சனல் கிரெட்ஜை இங்கே சொல்லாதீங்க, அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைன்னு கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எகெயின் அதை தான் பண்ணுறாங்க. சுபிக்ஷா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதுகில் குத்திட்டா அப்படின்னு ஸ்டாம்பிங் எகெயின். உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் கனியை சொல்ல முடியாது, பிகாஸ் இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக முடியாது, அடுத்த வார கேப்டன்சி டாஸ்கில் இவங்க பங்கேற்க போகிறாங்க அப்படின்ன உடனே யோசிக்காமல் எஃப்ஜே, ஏன்னா அவன் பர்சனலாக வேலை வாங்குகிறான். இது ஒரு ரீசனா? எதுவுமே பண்ணாதவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர், உன்னை வேலை வாங்குறவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர். அடுத்தது கமருதீன் துஷார் அண்டு கலை சொல்லலாம். துஷாரும் பெருசாக யாருக்கும் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. துஷார் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணலை, துஷாரை சொல்லலாம். அடுத்தது சுபிக்ஷா பாரு அண்டு கமருதீன். விக்ரம் எகெயின் பாரு அண்டு ஆதிரை. அவன் சொல்கிறான், விக்ரம் நெகட்டிவிட்டி மட்டும் டாஸ்க் இல்லை, இன்னும் க்ரியேட்டிவாக கூட நீங்கள் டாஸ்க் பண்ணலாம், யூ ஆர் கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே தான் அவர் முதல்லையும் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லும்போதும். அதுக்கு கேட்குறாங்க பாரு, இவன் என்னடா எப்போ பாரு என்னை நெகட்டிவ் இவன் என்னை ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதை தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. வினோத் திவாகர் அண்டு கலை. எகெயின் திவாகர் என்கிட்ட பர்சனலாக இப்படி பண்ணுறாரு, கேர்ள்ஸ் எல்லாம் மட்டமாக பேசுகிறாரு, அந்த மாதிரி ஏதோ ரீசன். ரம்யா திவாகர் பாரு. பிரவீன்ராஜ் ஆதிரை அண்டு பாரு. ஏன்னா ஆதிரை இது பண்ணலை, பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு போனாங்க. ஆஸ் அ பிபி கண்டஸ்டண்ட்டாக மற்றவங்க சொல்கிறத எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போக போகிறேன், அப்போ நீங்கள் யாரையுமே ஒபே பண்ண பாருவை, நீங்கள் யாரையுமே எதுவுமே ஒபே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தன்னை எக்ஸாம்பிளாக சொல்லி சொன்னார். அதெல்லாம் அவங்களுக்கு உரைக்காதுங்க. அடுத்தது ஆதிரை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வர்ஸ்ட்டு தான், மார்னிங் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஈவினிங் ஒரு வேறு மாதிரி இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பாரு அண்டு திவாகரை சொன்னாங்க. எஃப்ஜே ஆதிரை அண்டு பாரு ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாததுனால அவங்க தனியாக இருக்காங்க. மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸையோ மற்றதையோ ஏற்றுக்கிற பக்குவம், மற்றவங்க கொடுக்குற வேலையை எதையுமே ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. எஃப்ஜே கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது, அதுக்கு ரீசன் வருது பின்னாடி. அடுத்தது சபரி கம்ருதீன் அண்டு பாரு. அதாவது கத்துறது அட்லீஸ்ட்டு ஏதாவது கண்டென்ட்டோட கத்தலாம், கண்டென்ட்டே இல்லை. உடனே அவள் நோ என்னோடது ரியாக்ஷன், ஓ கண்டென்ட்டு கூட இல்லையா, வெறும் ரியாக்ஷன் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் பாருவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும். கம்ருதீன் கிச்சனில் வெசல் வாஷிங், ஆனால் அவர் எதுவுமே பண்ணலைன்னு நிறைய பேருக்கு அபிப்பிராயம் இருக்குது, இன்க்ளூடிங் கனி. அவங்க தான் தலை இந்த வீட்டில், அதனால் இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனாக்க 12 ஓட்டு பாருவுக்கு, அடுத்தது கமருதீனுக்கு 7 ஓட்டு. எஃப்ஜே கேட்குறான் கலைக்கிட்ட, நீ போக ரெடி இல்லை, ஃப்ரீ பாஸ்க்காக அழமாட்ட இல்லை, அதாவது எப்படி பாரு பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இவனா கலைக்கிட்ட கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீ பாஸ்க்காக அழமாட்ட இல்லை அப்படின்னு பாரு பண்ண இதை சுட்டி காட்டுறாரு. ஸோ ஜெயில். ஆனால் இந்த தடவை பாருங்கள், பிக் பாஸு இம்மீடியட்டாக ஸ்டோர் ரூமில் ட்ரெஸ்ஸை அனுப்பிச்சு இம்மீடியட்டாக போய் தலை எடுக்க போகிறாங்க. கனி நீங்கள் சாவியை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அவங்க கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் இம்மீடியட்டாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இம்மீடியட்டாக ஜெயிலுக்கு போங்கன்ட்டாரு. ஏன் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக ஜெயிலுக்கு போகிறதுனால அங்கேருந்து ஏதாவது கண்டென்ட் வரும்னு எதிர்பார்க்குறாரா பிக் பாஸு? இவ்வளோ பெரிய வீட்டில் இவங்களால பெருசாக ஒன்றுமே கொடுக்க முடியல, சாப்பிடக்கூட முடியல, ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸில் 4x4 போட்டோம்னாக்க இன்னும் நிறைய கண்டென்ட் வருமே அப்படின்னு எதிர்பார்க்குறாரா தெரியல. அடுத்தது டாஸ்லர் டாஸ்க் வருது. 3 டீம். கனி கேட்குறாங்க வெளியிலேருந்து அவங்கள கூப்பிடணுமான்னு. இல்லை, இது கேமே 15 பேருக்கு தான். 3 பேர் ஜட்ஜு, கலை, ரம்யா அண்டு கனி, இவங்க 3 பேரும் ஜட்ஜ் ஆகிடுறாங்க. 3 டீமில் 4 பேர், ஒருத்தர் இன்ட்ரடியூசர், மற்ற 3 பேர் ரேம்ப் வாக் பண்ணணும். இவங்க கொடுத்துருக்கிற கிட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் மேக்கப் போடணும். ஒன்றும் இல்லைங்க, ஏதோ போகுதுங்க, அவ்வளோதாங்க. அதில் ஒரு டீம் வின் பண்ணிடுது, அவ்வளோதான்.
வின் பண்ணின டீம் வந்து விக்ரமோட டீமு. அவங்களுக்கு ஏதோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் மேக்கப் போட்டுட்டு இது காலேஜ் தீமு, இது ரவுடி தீமு, என்னமோ ஒரு தீம் போட்டு அவங்க ஏதோ நடந்தாங்க. அவ்வளோதாங்க நடந்தது இன்றைக்கி. வேறு ஒன்றுமே பெருசாக இல்லைங்க. நைட்டு நைட்டு வந்து 2 பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு சொல்லுங்கன்னுட்டு எல்லாரையுமே கார்டன் ஏரியாவில் உட்காத்தி வச்சு, பிகாஸ் இவங்க 2 பேரும் ஜெயிலில் தானே இருக்காங்க. கார்டன் ஏரியாவில் இவங்களை உட்காத்தி வைக்கலன்னா யாரும் வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. பாரு கூட சொல்கிறாங்க, டேய் பாருடா, மற்றவங்கெல்லாம் வந்தால் எல்லோரும் சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம 2 பேரும் யாரும் சீந்த கூட இல்லை அப்படின்னுட்டு. பாரு பண்ணின ஒரு அசிங்கமான காரியம், சுபிக்ஷாவை ரொம்ப மோசமாக திட்டினாங்க. அந்த தூணு காரி துப்புறாங்க. மேபி கமருதீனோட சகவாச தோஷமாக தெரியல. இந்த காஸ்ட்டை பற்றி சொல்கிறது, அவங்க எங்கேருந்து வந்தாங்க அதனால் இந்த புத்தின்னு சொல்கிறது, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு வன்மமாக, அதாவது எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ எல்லாத்தையும் பேசுகிறாங்க அவங்க ஒரு கோவத்தில். ஜெயிலில் உட்காந்து எகெயின் இவங்க 2 பேரும் மற்றவங்க மண்டையெல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொன்னோன்னே ஒன்லி பிபி ஹவுஸ்மேட்ஸ் மட்டும்தான் கணக்கு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இதில் வரமாட்டாங்க. ஸோ இதில் வந்து பிரவீன் ராஜ் அண்டு விக்ரமை வந்து எல்லாருமா தேர்ந்தெடுக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வாரம் கெமியவும் சொன்னாங்க, கொடுக்குற வேலைகளை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று கவனிச்சிங்களா, திவாகர் எல்லா பொண்ணுங்களோடையும் பண்ணுறாரு. ஐயோ நேத்தி பண்ணினது, சபரி கொண்டு வந்து தர்பூசை கொடுக்க, அந்த தர்பீஸை வச்சுண்டு சுபிக்ஷாவை நீ ஒரு கடி நான் ஒரு கடி, அடுத்ததே அந்த வியன்னா பொண்ணை கூப்பிடு, ஏன் கெமியை கூப்பிட வேண்டியதானே, கெமிக்கிட்ட வச்சுக்கிறது இல்லை அவர். ஒன்லி இந்த கேர்ள்ஸ் மட்டும்தான். வினோத், பாரு அண்டு கமருதீன் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் எங்கடா திவாகரன் நான் என்னடா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சத்தம் இல்லாமல் இருந்துகிட்ருக்காருன்னு ஒன்று. பற்றியா, நீ இருக்கிறதுனால தான் அவர் வெளியில் தெரிஞ்சார், இனிமே நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு. அதாவது இவங்க எகெயின் நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் இந்த வாய் தான் என்னை இருக்க விடாதுன்னு பாரு சொல்ல. கமருதீன் நான் சைலண்ட்டாக இருக்க போகிறேன், ஏய் நீ சைலண்ட்டாக இருக்காத, அது நல்லாவே இருக்காது பார்க்க அப்படின்னு பாரு ஏற்றி விட, கமருதீன் பாரு அளவுக்குலாம் எகிறது இல்லை. சண்டை போடும்போது இஷ்டத்துக்கு வாய் விடுவார், ஏய்னு போவார், அவ்வளோதான். பாரு தான் எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டேயும். அதே மாதிரி கலையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய துரோகி பற்றியா, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், கூடவே இருக்கிற துரோகியை மன்னிக்க முடியாது அப்படின்னுட்டு. இவங்க எல்லாரும் டாஸ்லர் இருக்க டாஸ்க்குக்கு போகும்போது எல்லாரும் ட்ரெஸ் பண்ணுறாங்கடா, நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோன்னு வருத்தப்படுவது போல் நடித்தார்கள். அடுத்தது கலையில் சொல்லிகிட்ருக்காரு, என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஜட்ஜை நான் பார்த்ததே கிடையாது, இப்படியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. சுபிக்ஷா சொல்லிட்டாங்க, நான் பார்வை ஏமாத்தினதா தெரியல, அவங்க பண்ணின ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் பண்ணினது கரெக்டு தான், போ யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னுட்டு. நானும் நீயும் பேசாமல் இருந்தால் கேமே நல்லா இருக்காது அப்படின்னு பாருக்கா வந்து கமருதீன் கிட்ட சொல்ல, ஜோடி பறவைகள் சிறை பறவைகள். நைட்டு மிட் நைட்டு சபரி கேட்குறாரு, ஏய் மழை வரா மாதிரி இருக்குது, அவங்க என்னடா பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. எஃப்ஜே சொல்கிறாரு, ஜோடியாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன் உனக்குங்க ரம்யா என்ன உனக்கு எரியுதா அப்படின்னு கேட்க, உண்மையிலே அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஜோடி பறவைகள் சிறையிலும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு யார் வெளியேற போகிறாங்க? மேபி இந்த வாரம் வைல்டு கார்டு என்ட்ரிங்கிறதுனால சாட்டர்டேவே எவிக்ஷன் முடிச்சுட்டு சண்டே அன்றைக்கி வைல்டு கார்டு வரும்னு நினைக்கிறோம். இவங்க எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, வெளியில் அப்படியே வலைதளங்கள் எல்லாம் பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கு, ரெட் கார்டா எல்லோ கார்டா, யாருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் ஜுஜுபி கொடுக்குற மாதிரி வைல்டு கார்டு கொண்டு வந்துட்டோம்னு கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதே இன்றைய நிகழ்வுகள். நாளைக்கு என்ன நடக்குது? சாட்டர்டே எபிசோடு. விஜய் சேதுபதி வரப்போகிறாரு, என்ன கேட்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு. பிகாஸ் ஆல்ரெடி எபிசோடு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாக சுருங்கி அட்வர்டைஸ்மெண்ட் போக 40 நிமிஷம் கூட வர்றதில்லை. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.